குழந்தை இயேசுவின் திருவுருவம் கொண்ட தேரோடு வாங்கி வந்திருக்கிறோம். இவைகள் நல்ல சிந்தனைகளோடு, நல்ல விழாக்கள் எல்லாம் நல்ல உணர்வுகளோடு பாசிட்டிவ் அந்த ஒரு எக்ஸ்பிரஷனோடு இருக்கிற போது நிச்சயமாக மன நிறைவானது நன்றாக அமையும். நீங்கள் எல்லோரும் பேர் பெற்றவர்கள் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் இங்கே நீங்கள் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு தொடர்ந்து இங்கே இருக்கின்ற பல முகங்கள் எனக்கு மிகவும் பரிச்சயமான முகங்கள். பல்வேறு ஆலயங்களிலே உங்களை நான் சந்திக்கிறேன். ஒவ்வொரு பல நாட்களில் வெளியே பார்க்கிறோம், கோயிலில் பார்க்கிறோம், எதிராக கோயிலில் பார்க்கிறோம், செபஸ்தியார் கோயில். இப்படி நீங்கள் எல்லோரும் கடவுள் தான் எங்களுக்கு கதி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பக்தி உணர்வு. வேற எந்த வேலையாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு அந்தந்த தினங்களிலே நீங்கள் அந்தந்த புனிதரின் ஆலயத்தை நாடி அவர்கள் தான் நம்மை காப்பாற்ற முடியும், அவர்கள் பாதுகாப்பு நமக்கு தேவை என்பதை உணர்ந்தவர்களாக உங்கள் எல்லோரையும் பார்த்திருக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வாதங்களை அள்ளி வாழை வழங்குவார். ஏனென்றால் நீங்கள் இறை அரசை நாடுவீர்கள். ஆண்டவர் அதான் சொல்றார், முதலிலே இறை அரசை நாடுங்கள், மற்றவை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அமுக்கி ஒடுக்கி சரிந்து விடும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். இது ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை. ஆகவே அவருடைய சந்தோஷமாக இருக்கிறது. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று நாம் படித்திருக்கிறோம். அது திருவள்ளுவருடைய ஒரு குரல். ஆனால் அதைவிட பெரிய செல்வம் எது என்றால் குழந்தை செல்வம் தான். அந்த குழந்தை செல்வம் இல்லை என்றால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை. குழந்தை செல்வம் இல்லை என்றால் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. குழந்தை செல்வம் இல்லை என்றால் குடும்பம் உயரத்திலே அமர்ந்திருக்கிறது. திருமணம் ஆகி ஓராண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டுகள் எதிர்பார்ப்போடு இருக்கின்ற தம்பதியத்திலே குழந்தை செல்வம் இல்லை என்றால் அக்கம் பக்கம் இருப்பவர்கள், நண்பர்கள், உறவினர்களை பார்த்து ஒதுங்கி மறைந்து இருக்கின்ற தம்பதியர்களை பார்க்கிறோம். பல செலிப்ரேஷன்ஸ் அல்லது விழாக்கள், சமூக விழாக்கள் போன்ற விழாக்களிலே நாம் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு நிறைய தம்பதியர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா போனால் எல்லாரும் விசாரிப்பாங்க, என்னாச்சு, ஏதாச்சு, இன்னும் என்ன ஒன்றும் நல்ல செய்தி இல்லையா? அப்போ அது தம்பதியர் மாட்டாமல் உட்படுகிறது. அதற்காகவே அவாய்ட் பண்ணுவதென்ற அந்த தம்பதியரை பார்க்கணும். அப்போ இதெல்லாம் என்னன்னா கடவுளுடைய அருள் செல்வமாக வருவது குழந்தை செல்வம் தான். அந்த குழந்தை செல்வம் இருக்கின்ற போது நாம் குடும்பத்திற்கு அர்த்தம் இருக்கிறது, வாழ்விற்கு அர்த்தம் பிறக்கிறது. அப்பொழுது மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்கிறது. இது ஆதாரமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கிற விஷயம். ஆனால் கடவுள் நம்மை சந்தோஷப்படுத்துவது போல, கடவுள் நம் துயரங்களை போக்க விரும்பினார். கடவுள் நம்முடைய சஞ்சலங்களை மாற்றுகிறார். கடவுள் நம் கண்ணீரை மாற்றுகிறார். கடவுள் நம் அழுகுரலை கேட்கின்றார். எனவே அவர் நினைக்கிறார், என் மகனை குழந்தையாக இந்த பூமிக்கு நான் அனுப்புவேன். என் மகனை இந்த குழந்தை வடிவத்திலே நான் பிறக்க செய்கின்றேன் என்று அந்த குழந்தையாக கடவுள் இந்த பூமிக்கு வந்ததைத்தான் நாம் குழந்தை இயேசு திருத்தலத்தின் பாதுகாவலராக வைத்திருக்கிறோம். அப்போ கடவுளே குழந்தையாக வந்து நம் பூமியின் மகிழ்ச்சிக்கும் பூரிப்புக்கும் புன்னகைக்கும் ஆவி காரணமாக
அந்த குழந்தை இயேசுதான் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட குழந்தை இயேசு உங்களுக்கு தன் பின்னில் கரங்களால் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பதனால் அவரது திரு கரமாகி இந்த ஆலயத்தை நாடி வருகின்றீர்கள். நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள், ஏமாற்றமாக வீட்டிற்கு செல்ல மாட்டீர்கள். குழந்தை இயேசு உங்களை உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நான் ஒன்றே ஒன்று முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை இந்த பக்தி நெறியிலே, நம்பிக்கை வழியிலே, விசுவாச வாழ்விலே நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நம்முடைய முன்னோர்கள் நம் பெற்றோர்களை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். தாயில் சிறந்ததும் கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று நமக்கு அவர்கள் பெற்றோர்கள் கடவுளின் கண்கண்ட தெய்வங்கள் ஆக நம்மை நமக்கு சொன்னார்கள். அன்னை மரியா, சோசியப்பர் இவர்கள் குழந்தை இயேசுவின் பெற்றோராக கடவுள் தேர்ந்து கொண்டபோது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை புனிதமான வாழ்க்கையாக இருந்ததனால் அவர்களுடைய குடும்பத்திற்கு திரு குடும்பம் என்று பெயர் பெற்றார்கள் மக்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த குடும்பத்திலே விளங்கிய அனைத்து பண்டிகைகளும் அன்பு, காட்சி, பொறுமை, விட்டுக் கொடுத்தல் போன்ற மன்னிப்பு போன்ற நல்ல புண்ணியங்களிலே அவர்கள் வளர்த்தார்கள். ஆகவே அடுத்த படி என்னவென்றால் தன் குழந்தையை அந்த பக்தி நெறியிலே வளர்ப்பதுதான் முதல் பணி என்பதை அந்த திருக்குடும்ப பெற்றோர்கள் வாழ்ந்தார்கள். நாம் அந்த திருக்குடும்பத்தை நம்முடைய முன்மாதிரியாக வைத்திருக்கிறோம். குழந்தை இயேசுவின் அந்த குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் நமக்கும் மகிழ்ச்சி தருகின்றது. குழந்தை பிறப்பதாக இறைவாக்கினர் சொல்லுகிறார்கள். அதன் பிறகு வானதூதர் வருகின்றார். அந்த அன்னை மரியாள் எப்படி முடியும், நான் கடவுளை அறியாத கன்னி பெண்ணாயிற்றே என்று சொல்கிறார். இது பரிசுத்த ஆவியின் வல்லமை என்று வானதூதர் சொல்கிறார். அப்படியானால் அது கடவுளின் சித்தப்படியாக என்று அன்னை மரியாள் சொன்னதனால் கடவுள் குழந்தையாக அந்த பூமிக்கு வருகின்றார். அந்த ஒரு மாபெரும் மகிழ்ச்சியும் நற்செய்தியாக குழந்தை இயேசு இந்த பூமியிலே வந்திருக்கிறார். அந்த குழந்தை இயேசுவை பற்றி நாம் அவருடைய குழந்தை பருவ நிகழ்ச்சியிலே படிக்கின்ற போது நற்செய்தி என்ன சொல்கிறது? வயதிலே வளர வளர சிறுவன் இயேசு ஞானத்திலும் அறிவிலும் ஆற்றலிலும் தெய்வ பயத்திலும் நாளுக்கு நாள் வளர்ந்து வருடத்திற்கு வருடம் வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் என்று நற்செய்தி வார்த்தைகள் சொல்கின்றன. இப்பொழுது நாம் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கின்றோம் என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கவும் அழைக்கப்படுகிறோம். குழந்தை இயேசு தெய்வ திருமகன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் தெய்வத்தினுடைய பிரதிநிதிகளாக பெற்றோர்கள் குடும்பத்திலே இருக்கிறீர்கள். ஆக நீங்கள் தாயின் சிறந்த கோயிலாகவும் தந்தை சொல்மிக்க மந்திரமாகவும் மாற வேண்டும். நீங்கள் அந்த குழந்தைக்கு கண்கண்ட தெய்வங்களாக இருக்க வேண்டும். குழந்தை என்ற உடனே இன்ஃபன்ட் என்று சொல்கிறோம். இன்ஃபன்ட் குழந்தை இயேசுவை இன்ஃபன்ட் ஜீசஸ் என்று சொல்கிறோம். அந்த
அந்த குழந்தையினுடைய முதல் குணம் என்னவென்றால் வெள்ளை உள்ளம். அதை நாம் இன்னசென்ஸ் என்று சொல்கிறோம். இன்னசென்ஸ், குழந்தை தன்மை. அந்த இன்னசென்ஸ் அந்த குழந்தைகள் இருக்கிறார். ஆகவேதான் குழந்தையின் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக நம்முடைய குழந்தைகள் தான் வருங்காலத்தில் இறைவனின் அந்த திருச்சபையின் தூண்களாக இருக்கிறார்கள். நாம் குழந்தை இயேசுவை மகிமை செய்கிறோம் என்றால், குழந்தை இயேசு நீங்கள் என்னை மகிமை செய்ய செய்ய நான் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பேன். அப்போ உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் வெறும் பணம், பொருள், சந்தோஷங்கள், மற்ற வசதி வாய்ப்புகள் இவை மட்டும் ஆசீர்வாதமாக நாம் நினைக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய குழந்தைகள் தான் ஆசீர்வாதங்கள். அப்ப அந்த குழந்தைகளை நாம் பக்தி நெறியிலே வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. பெற்றோரின் முதலாவது கடமை. அவர்கள் கடவுளை பற்றி அறிந்திருக்கிறார்களா? கடவுளை நாடி செல்கிறார்களா? ஒரு தாயும் தந்தையும் எப்படி உங்கள் குடும்பத்திலே வாழ்கின்றீர்களோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தைகள் வளர்கிறார்கள். அந்த குழந்தைகள் வளர்கின்ற போது அவர்கள் தெய்வ பயத்திலே குழந்தை இயேசுவை போல தெய்வ பயத்திலே அவர்களை வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு ஞான உணவை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு மறை அறிவை கொடுக்க வேண்டும். அதை கொடுத்தால் மற்றதெல்லாம் அவர்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். குழந்தையாக இருக்கும்போது பிள்ளைகள் உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு ஆலயத்திற்கு வருகிறார்கள். வயது ஆகாத நிறைய குடும்பங்களில் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகள் பொதுவாக அதிகமாக ஆலயத்திற்கு வருவதில்லை என்பதுதான் கடவுளை நாடுவதிலே கொஞ்சம் சுணக்கம் இருக்கிறது. இந்த விழா நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. நம்முடைய குடும்பத்தை பின்னோக்கி, என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் தெய்வ உள்ளவராக நான் வளர்த்திருக்கிறேனா? குழந்தை இயேசுவை மரியாளும் சூசேப்பரும் வளர்த்தது போல நான் அவர்கள் வளர்ப்பிலே கண்ணும் கருத்துமாய் இருக்கிறேனா? அவர்களுக்கு தேவையான ஆத்ம உணவை தருவேனா? நாம் நல்ல சாப்பாடு கொடுக்கிறோம், படிப்பு கொடுக்கிறோம், டியூஷன் கொடுக்கிறோம், இதெல்லாம் தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஞாயிறு திருப்பலியை பிள்ளைகள் பங்கெடுக்க முடியவில்லை என்றால் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. சாத்தான் உள்ளே நுழைந்து விடுவான். ஆகவே சாத்தானை எதிர்த்து போரிட வேண்டும் என்றால் நம் குழந்தைகள் சமரசுகள் போல இருக்க வேண்டும். அவர் எத்தனையோ குடும்பங்களில் தாய் தந்தை சொல்லை தட்டாமல் இருக்கின்ற பிள்ளைகள் கடைசி வரை என் தாயும் தந்தையும் எனக்கு கண்கண்ட தெய்வங்கள் என்று இருக்கிறார்கள். அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம் அது. திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய பெற்றோரை உதாசீனப்படுத்திவிட்டு போய்விடுகிறார்கள். வீட்டின் மூளைகளை முடக்கி விடுகிறார்கள். அல்லது வீட்டை விட்டு விரட்டி விடுகின்ற பிள்ளைகளை பார்க்கும். காரணம் அந்த வளர்ப்பு சரியில்லை. எந்த அளவுக்கு இந்த பெற்றோர்கள் நன்றாக தெய்வ பயத்தோடு குழந்தையை வளர்க்கிறார்களோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே குழந்தை இயேசு உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். இந்த பூமிக்கு கொடுத்த மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி, உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, உலகிலே நல்மனதோடு அமையும். அந்த நல்ல மனதோடு நாம் இருந்தால்தான் அந்த உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்மோடு உடன் வந்து கொண்டே பயணித்துக் கொண்டே இருக்கும். அப்படி நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டு முழுவதும் குழந்தை இயேசுவின் பிஞ்சு கரங்களின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்திலே உடன் பயணிக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்களுக்கு இந்த விழா நல்வாழ்த்துக்களை கூறி தொடர்ந்து உங்களுக்காக செபிக்கின்றோம். ஆமென்.